கண்மணிக்கு சீரியஸ் அது இதுன்னு சொல்லி என்ன வர வச்ச? இங்க உட்கார்ந்து ஜாலியா டிவி பார்த்துட்டு இருக்க. இல்ல, அவளுக்கு இப்ப பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லன்னு டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிட்டாங்க. கண்மணி எங்க? உள்ளதே தூங்கிட்டு இருக்கா. நான் நீங்க வருவேலேன்னு தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேன். அப்போ கண்மணிக்கு எதுவும் ஆகல, பொய் சொல்லிருக்கல? ஏய், உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா அகிலா? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? நீங்க கேக்குறத பார்த்தா நல்லா இருக்கிற கண்மணிக்கு உடம்பு சரியில்லைன்னு பொய் சொல்லி உங்களை அங்கிருந்து வர வச்ச மாதிரி எல்லாம் இருக்கு. நான் பொய்யெல்லாம் சொல்லல, உண்மையத்தான் சொன்னேன். எங்க உண்மைய சொன்ன? எல்லா இடத்துலயும் பொய் தான் சொல்லி வச்சிருக்க. மதுரையில வந்து என் தம்பி கிட்ட உன்னை என் பொண்டாட்டின்னு சொல்லிருக்க, அது பொய் இல்லையா? அப்போ அப்படி சொல்ல வேண்டிய சூழ்நிலை, அதே அப்படி சொன்னேன். அதுல எந்த உள்நோக்கமும் இல்லையே. ஏன் இல்ல? என் கல்யாணத்தை நிறுத்த பார்த்த, அது உள்நோக்கம் இல்லையா? நல்ல நோக்கமா? ச்சே, உனக்கு எல்லா விஷயத்திலயும் எல்லா நேரத்திலயும் நான் நல்லதை மட்டும் தான் பண்ணிருக்கேன். அதுக்கு நீ காட்டுற பதில் மரியாதை இதுதானா? இங்க பாருங்க, எனக்கு உங்க மேல நிறைய மரியாதை இருக்கு. மரியாதை இருந்தா நல்லது செய்யணும், இப்படி கெடுதல் பண்ணக்கூடாது. இப்ப நான் என்ன அப்படி உங்களுக்கு கெடுதல் பண்ணிட்டேன்? இப்ப கூட நீ எனக்கு கெடுதல் தான் பண்ணிருக்க. கல்யாணம் ஆகி எனக்கு 2 நாள் தான் ஆகுது. நீ கண்மணிக்கு சீரியஸ் சொன்னதுனால அவசரமா கிளம்பி நான் ஓடி வந்தேன். இது எனக்கும் தேன்மொழிக்கும் பண்ண கெடுதல் தானே? எங்களுக்கு ஒண்ணுனா ஓடி வர உங்களை தவிர வேற யாருங்க இருக்காக? அதுக்காகத்தான் உங்களுக்கு போன் பண்ணி கூப்பிட்டேன். அதுதான் நான் பண்ண பெரிய தப்பே. உனக்காக பாவம் பார்த்து எல்லா தடவையும் வந்து நிக்கிற பாத்தியா? அதுக்கு நீ செய்யற நன்றி கடன் நீதானா? நீ வேணும்னே தான் என்ன தொல்லை பண்ற. இனிமே நீ என் லைஃப்குள்ள வேணான்னு தான் நான் ஒதுங்கி நிக்கிறேன். நீயும் அப்படியே இருந்துக்க, அதுதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. அப்போ நீங்க எங்களை பத்தி இனிமே யோசிக்கவே மாட்டீங்களா? இனிமே உன்னை பத்தி நீயே யோசிச்சுக்கோ. கண்மணி கொஞ்சம் வளர்ந்துட்டா, அவளுக்கு என்ன ஆனாலும் நீ தான் பாத்துக்கணும். இப்ப என்னோட லைஃப்ல எனக்கு முக்கியம் என்னோட வைஃப் தான். அவதான் என்னோட லைஃப். அவளை சந்தோஷமா பாத்துக்க வேண்டியது என்னோட கடமை.